ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சண்டே ஸ்பெஷல் ரெசிபீஸோட ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நாம் நிறைய விஷயங்களை நாம் இங்கே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக மீன் வைக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. நான் இன்றைக்கி குழம்புக்கு கொஞ்சம் பொரிக்கிறது தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்புக்கு மீனோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் எடுத்து வச்சுருக்கேன். நடுவில் உள்ள பகுதியெல்லாம் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். நடுவில் உள்ள பகுதி தான் பொரித்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இன்றைக்கி ஒரு 3/4 மணி நேரத்தில் சண்டே ஸ்பெஷல் ரெசிபிலாம் செஞ்சு முடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல மீனை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மீனை பொரிக்கிறதுக்கு முதல்ல மீனை நல்லா மசாலா கலவையில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட அளவெல்லாம் மேலே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நம்ம பொரிக்கிறதுனால மீனில் உள்ள அந்த மசாலா பொரிக்கும் போது மசாலா உதிராமல் நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் மாதிரி கலக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மீனை அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். மசாலா அந்த கோட்டிங் ஃபுல்லாகவே மீனில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா மசாலாவில் ஊறி வரும். நம்ம குழம்பு சாதம் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லா மீனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ நாம் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி மீன் குழம்பு வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க தான் போகிறோம். அது கூடவே ஜீரகம், வெந்தயம், மிளகு, நமக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது மீன் குழம்பு நம்ம சீக்கிரமே செஞ்சு எடுத்து வச்சிடலாம். நம்ம தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணும், தனியாக நின்று நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி அரைச்சும் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சு பாருங்கள். குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். மீன் குழம்பு செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே விட்டு செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கடுகு சேர்க்காமல் வெந்தயம் மட்டும் சேர்த்து மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அதோட சுவையே வேறு லெவலில் இருக்கும். இப்போ வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 பல் பூண்டு, நம்ம நறுக்கிற வெங்காயத்தில் கொஞ்சமாக மட்டும் நான் எடுத்து இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு அது எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடணும். எண்ணெயிலே அது கொஞ்சம் கொதித்து வரணும். அது கொதித்து வந்ததுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு லெமன் ஸ்லைஸை விட கொஞ்சம் கூட புளி எடுத்துருக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புளி கரைசலையும் சேர்த்துடலாம். அது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருங்க. நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால இதில் தேங்காய் நம்ம சேர்க்கலனாலுமே நமக்கு மீன் குழம்பு நல்லா கெட்டியாக தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், புளி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் துண்டெல்லாம் இதில் சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன் சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு அடுப்பில் மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பொரிக்கிறதுக்கு தேவையானதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இன்னொரு அடுப்பில் சாதம் நான் ரெடி பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். அவ்வளோதான் நம்மளோட வேலை. மேக்ஸிமம் நம்ம மீனை கழுவுறது தான் நமக்கு வேலை அதிகமாக இருக்கும். மற்றபடி நம்ம 1/2 மணி நேரத்தில் இந்த சமையல் நம்ம முடிச்சிடலாம். இப்போ மீன் குழம்பு அதெல்லாம் செய்யும்போது மீன் வாங்கிட்டு வந்த அந்த கவர்லேயே நம்ம அந்த மீனோட வேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி அதை பேக் பண்ணி நம்ம குப்பையில் வச்சிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் நமக்கு பரவாது. பாருங்கள், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லியில தூவிக்கலாம். விருப்பம் இருந்தால் தூவிக்கலாம், இல்லைனா வேண்டாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக மணக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் மீன் குழம்பு இரும்பு பாத்திரத்தில் தான் செஞ்சேன். இரும்பு பாத்திரத்தில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இரும்பு பாத்திரத்தில் செய்யும்போது நம்ம செஞ்சதுக்கப்புறம் அப்படியே வச்சிடக்கூடாது, உடனே கழுவி வச்சிடணும், இல்லைனா அதில் துரு ஏறிடும். இப்போ பாருங்கள், சாதமும் கேஸ் வர்றதுக்கு ரெடியாக வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மீனையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், 3/4 மணி நேரத்தில் நம்மளோட சமையலே முடிய போகுது. பாருங்கள், மீன் நான் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். மீன் பொரிக்கும் போது நிறைய எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வேஸ்ட் ஆக்காதீங்க. நமக்கு கொஞ்சம் எண்ணெய் நமக்கு போதும். பாருங்கள், மசாலா எதுவுமே பிரியவே இல்லை, உதிராமல் சூப்பராக நமக்கு மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மீனை மட்டும் ஃபஸ்ட்டு பொரிச்சிட்டு மீதம் உள்ள மீன் இப்போ நீங்கள் நைட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க.
அப்போது நம்ம தேவைப்படும் போது நம்ம வந்து பொரிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் வந்து பொரிச்சோடனே சூடாக குழந்தைங்களுக்கு சாப்பிட நீங்கள் கொடுக்கும்போது கூடவே கொஞ்சம் வெங்காயமும் வச்சு கொடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து மீன் வந்து ஒத்துக்கிடாது. அப்படி உள்ளவங்களுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காயம்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சண்டே ஸ்பெஷல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் சாப்பிடும்போது தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் மீன் குழம்பு கூட கொஞ்சமாக நான் வந்து தயிர் இல்லாமல் வெறும் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மீன் வறுவல், வெங்காயம், மீன் குழம்பு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சாயந்தரம் என் குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்குது. அவளுக்கு சாப்பிட்டது எதுவுமே டைஜஸ்ட் ஆக மாட்டேக்கு. அதனால் அவளுக்கு நான் வந்து சுக்கை வந்து தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வந்து சுக்கை வேக வச்சுட்டு அதே சுக்கை எடுத்து தனியாக வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியை அரைச்சிட்டு அதே தேங்காய் எண்ணெயில் வந்து சேர்த்து நாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து குடிக்க கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இருந்தால் சரியாயிடும். இதே மாதிரி இதை வந்து இப்போ 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு மோஷன் போய்கிட்டே இருக்குது, நிற்காமல் ஏதோ டைஜஸ்ட் ஆகாமல் இல்லை ஏதோ விழுங்கிட்டாங்க அப்படின்னாலுமே நீங்கள் இதை அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகி வெளியாகிடும். இல்லைனா மோஷனே வந்து ஃபுல்லாக போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மோஷன் வந்து நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். அதை குடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி உமட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கருப்பட்டியை வந்து நொறுக்கி கொடுங்க. ஏன்னா இதை குடித்தோடனே தண்ணி வந்து கொடுக்காதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து தண்ணி கொடுங்க. அதுக்காக இந்த மாதிரி கருப்பட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து சுக்கோட ஸ்மெல் தொண்டைக்குள்ளேயே நிற்காது. கருப்பட்டி வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால சரியாயிடும் உங்களுக்கு. ஈவினிங் குழந்தைங்கள வந்து குளிப்பாட்டிட்டு அவங்களுக்கு சாம்பிராணி போடுறதுக்காக நான் வந்து ஒரு கொட்டாங்குச்சி இந்த மாதிரி அடுப்பில் வந்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து செய்யும்போது கவனமாக செய்யணும். இந்த மாதிரி இடுக்கியை வந்து பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் வந்து தீ கொட்டாங்குச்சியில் பிடித்த உடனே நாம் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அது ஃபுல்லாக எரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது ஃபுல்லாக எரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு வந்து கங்கல் கிடைக்கும். அதில் வந்து நம்ம வந்து சாம்பிராணி, அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மஞ்சள் எல்லாமே அதில் வந்து போடுவோம் இல்லையா. இந்த மாதிரி மஞ்சள் நான் வந்து வச்சுருக்கிறதுல வந்து ஆவாரம் பூ, மஞ்சள், பூலான்குழங்கு, அப்புறம் வில்வ இலைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணி தான் இதை வந்து அரைச்சி வந்து எடுத்துருக்கேன். இது எவ்வளோ நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு போடும்போது சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு சீர் தட்டாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் மூச்சு பக்கத்தில் வச்சு அவங்களுக்கு வந்து சுவாசிக்க கொடுக்கும்போது அவங்களுக்கு சளி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். தலையும் குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக காஞ்சிடும். நம்ம சாம்பிராணி காட்டும்போது குழந்தைங்களுக்கு காமிச்சிட்டு மிச்சத்தை இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டோம். இப்போ நம்ம நான்வெஜ்லாம் சமைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் நமக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சோம் அப்படின்னா வீடு வந்து நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும். சண்டேனா எல்லோரும் லீவில் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம்னு நினப்பாங்க. ஆனால் சமைக்கிறவங்களுக்கு மட்டும் சண்டேலையும் வேலை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சண்டே ஒரு நாளில் நம்ம வந்து தேவையானதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் சமைக்க முடியும். பல்லாரி, உருளைக்கிழங்கு, பூடு இந்த 3ஐயும் நான் இந்த மாதிரி 3 ரேக்கில் வந்து அடுக்கிட்டு இதை வந்து வெளியில் வந்து வச்சுருப்பேன். மற்றபடி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து மல்லி இலை, புதினா, மிளகாய், லெமன், அப்புறம் கறிவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டம்னால் நமக்கு வந்து 2 வாரம் வரைக்கும்னாலும் நம்ம வச்சுருந்தா அது வந்து அழுகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அதை வந்து ஏதாவது ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம வந்து அதை ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ண முடியும். நான் வந்து பூவும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உதிரி பூ. இங்கே வந்து இந்த பூ மட்டும்தான் கிடைக்கும். இதை வந்து சிப்லாக் கவர் ஒன்று வந்து டீ தூள் கவர் அதில் தான் நான் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து மேலே வந்து வச்சுருக்கேன். மற்றபடி எல்லா காய்கறியுமே நான் வந்து கவரில் வந்து ஒவ்வொரு காய்கறியும் தனித்தனி கவரில் வந்து வச்சு அதை வந்து எதை நம்ம எடுப்போம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து மேலேயும் மித்த காய்கறியெல்லாம் நம்ம வந்து கீழேயும் வந்து அடுக்கி வச்சிடலாம். தக்காளி மட்டும் அதிகமாக வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம காய்கறி வந்து 1 வீக் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து சண்டேவே வாங்கி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இடையில வந்து போய் காய்கறி வாங்கணுன்ற அவசியம் நமக்கு வந்து இருக்காது. நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக அந்த டே ஃபுல்லாகவே நாம் வந்து குக் பண்ணலாம். சண்டே நம்ம வந்து நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படின்னா நைட்டு வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த பாத்திரம் எல்லாத்தையும் நாம் வந்து க்ளீன் பண்ணி கிச்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சோம்பேறித்தனம் பார்க்காம க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தா மட்டும்தான் மறுநாள் காலையில் நம்ம கிச்சனுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து போக முடியும். இல்லைனா காலையில் வந்து நமக்கு வந்து அந்த நான்வெஜ் பாத்திரத்தை வந்து சமைக்கும்போது ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவாமல் போட்டால் நம்ம மற்ற நாளில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக விட்டுனாலும் இந்த மாதிரி நான்வெஜ் சமைச்ச நேரத்தில் நம்ம நைட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்கினோம் அப்படின்னா மறுநாள் காலையில் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து ரெஸ்ட்டோட முடியுதுன்னு நினைக்காம மறுநாள் காலையில் நம்ம என்ன செய்யணுமோ அதையும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த டே நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். நான் மறுநாளுக்கு வந்து புளிக்குழம்பு செய்கிறதுக்காக புளி வந்து ஊற வச்சுட்டேன். இது
அவ்வளோதான், எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கேஸ் காலி ஆகிடுச்சு. பக்கத்தில் வந்து இண்டக்ஷன் வந்து வாங்கி அதில் தான் நான் வந்து இப்போ தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தண்ணியில் வந்து நான் கல்லூர வஞ்சின்னு ஒரு தண்டு வந்து போட்டிருக்கேன். கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த தண்ணி குடித்தா கல் வந்து யூரினில் வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வாங்கி கொடுத்தாங்க என்னோடய ஹஸ்பண்டுக்காக. ஒரு 2 to 3 டேஸாக இதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு, இதோட எஃபெக்ட் வந்து ப்ராப்பராக இருந்தால் இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். உங்களுக்கும் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.